புது பொண்ணு சமையலறை இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான ஒரு வகை தொக்கு தாங்க. அதுவும் காய் வச்சு தான். இந்த காயில் தொக்கு பண்ணோம்னா சூப்பராக பண்ணலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது என்ன காயின்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எந்த காயும் இல்லைங்க, பாவக்காய் தான். பாவக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராகவே பிடிக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் பாவக்காய் எடுத்து வச்சுக்கலாம். 6 போல் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு நம்ம வந்து பாவக்காய் எடுத்துக்க வேண்டியது தான். பாவக்காய் மேலே இருக்க அந்த சொரப்பாக இருக்க பகுதியில் லைட்டாக சுரண்டி எடுத்துட்டிங்கனாவே நல்லாயிருக்கும். உள்ள விதை வந்து ரொம்ப முத்தலாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம லைட்டாக கீணிட்டு அதை எடுத்துடலாம். பிஞ்சு விதை இருந்தால் அப்படியே விட்டுட வேண்டியதாக ஒன்றுமே ஆகாது, நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டுரும். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஆவியில் வேக வச்சு இட்லி பாத்திரத்தில் எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். நீங்கள் இது பச்சையாக அரைச்சி செய்யும் போதை விட வேக வச்சு செய்யும் போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜார்லேயே மாற்றிட்டேன். ஜாரில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக நல்லாவே வந்து நம்மளுக்கு வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பாவக்காய் தொக்கு செய்யறதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். மிளகு கூடிய பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க, கசப்பாக இருக்கும், அதனால தான். இதுவும் கசப்பு ரொம்ப அதிகமாகிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் போட்டு வறுக்காமல் தனியாக ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. நம்ம எடுத்து வச்சுட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டலாம். கடுகு நல்லாவே வந்து பொரியட்டும். அதுக்கப்புறமா வந்து ஜீரகம் போட்டுக்க வேண்டியது தான். நம்ம வறுக்கும் போதும் போட்டு இருந்தாலும் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். அதுக்கோசம் கொஞ்சம் போல் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு போல் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கேன். அதையும் சேர்த்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இது ரெண்டுத்தையுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வந்து வதக்கணும், கண்ணாடி பதத்தெல்லாம் வதக்கக்கூடாது. நம்ம வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நல்லாவே வதக்குனா அந்த எண்ணெயில் நல்லாயிருக்கும். தக்காளியும் பார்த்திங்கன்னா தக்காளி 2 வந்து நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்க வேண்டியதாக சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கலாம். சப்போஸ் வதங்கலாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்க வேண்டியதாக. 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் போல் பெருங்காயம் தட்டிக்கலாம் இது கூடவே, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மசாலா என்ன போடுறதுன்னு பார்க்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு உப்பு கூட போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சிருந்த பொடி வந்து இப்போ தான் வந்து சேர்த்துக்கணும். அது வந்து நல்லா ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்காமல் குறகுறப்பாக அரைச்சிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருந்த அந்த பாவக்காவையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப நைஸாக அரைக்கதில்லை, ஓரளவுக்கு குறகுறப்பாக அந்த பச்சை மிளகாவும் நம்மளுக்கு அந்த பாவக்காவோட இதுவும் தெரியணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயில் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப நேரம்லாம் வதக்கணும் அவசியமே கிடையாது, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் நல்லா வந்து வதங்குச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி ஊற்றி அது கூட நல்லா வந்து இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிச்சா வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்க அந்த காந்த ஸ்மெல் நம்மளுக்கு நிறையவே வரும். இப்போ இந்த டேஸ்ட்டெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இது 2த்தில் ஏதாவது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த இனிப்பு அந்த காரம் புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து பண்ணி வச்சுட்டு வச்சிங்களேன், சின்ன பசங்க கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப வந்து கசப்பாகவே இருக்காது, அந்த அளவுக்கு தெரியாது. குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம், பூச்சிக்கெல்லாம் இருந்ததுனாவே சரியாயிடும். இந்த மாதிரி நல்லா வந்து அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் பிரியும் போது எடுத்து நம்ம டப்பாவில் வச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாவக்காய் தொக்கு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிருந்து விடைபெறுது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற டாட்டா, பாய்.